கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 5:18 அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி என்று இந்த வார்த்தையில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனற்று ஆதாம நிமித்தம் பாவத்தில் வாழ்ந்த நம்மை, அவர் உறவை இழந்து வாழ்ந்த நம்மை, தேவனே நம்மை மறுபடியும் அவரோடு உறவு கொள்ள அவரே வழியை உண்டாக்கினார். இன்றைக்கு நாம் பல வழிகளை கடலோடு உறவு காண என்னென்னமோ காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் தேவனே ஒரு புதிய வழியை உருவாக்கினார். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டது நிமித்தமாய் நாம் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு வழியை உருவாக்கினார். தேவனே நம்மை அவர் இணைத்திருக்கிறார். அந்த உறவில் நாம் வாழ்வோம். அதே வேளையில் சகா மனிதனோடு இருக்கிற உறவிலும் சரியாய் வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. God bless you.